ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இனிப்பு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்து அதில் 4 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 3/4 டம்ளர் சுகருக்கு 3 டம்ளர் அளவுக்கு முறுக்கு மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அரைச்ச முறுக்கு மாவுலேயே தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்குன்னு நான் பைத்தம்பருப்பு சேர்த்து அரைக்கலை. இது கூட நான் கொஞ்சமாக இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பட்டர் இருந்ததுன்னா பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பட்டருக்கு பதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான எண்ணெயாக பார்த்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு அரை மூடி அளவுக்கு அதையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். தேங்காய் பால் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மாவு இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை அச்சில் நம்ம சேர்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 கண்ணு உள்ள ஸ்டார் அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் மாவை சேர்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம பிழிஞ்சிடலாம். சூடான எண்ணெயை மாவில் சேர்த்ததுனால முறுக்கு நல்லா பொரபொரப்பாக இருக்கும். முறுக்கு நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான இனிப்பு முறுக்கு நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.